பிரைஸ் அல்லா. கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 85 சங்கீதம் 6வது வசனம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்து இருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏசப்பாவையில் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆண்டவரால் மட்டும்தான் அற்புதம் செய்ய முடியும். ஏன்னா என்றென்றைக்கு எங்கள் மேல் கோபமாக இருப்பீரோ, தலைமுறைக்கு உமது கோபத்தை நிறுத்திருக்க பண்ணுவீரோ. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. பக்தன் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்களேன். நமக்காகவே எழுதப்பட்டதில்லை. எவ்வளோ மனவேதனையில் இருக்கிறீங்கள, எவ்வளோ கஷ்டம், எதுக்காக அழுத்து கூட சில நேரத்தில் தெரியாது. நாங்கள் என்னப்பா பண்ணோம், எங்களுக்கு ஏன்ப்பா இதெல்லாம் நடக்குது, எவ்வளோ பிரச்சனை, எந்த பிரச்சனைக்காக நான் சொல்லி அழறது. ஒரு நிம்மதியான தூக்கம் கிடையாது, நிம்மதியான சாப்பாடு கிடையாது, எதுலேயுமே நிம்மதி கிடையாது, யாராலையும் நிம்மதி கிடையாது. எனக்கு இந்த வாழ்க்கையை வேண்டாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி மன்றாடும் பார்த்துட்டேன், அதுலேயும் எனக்கு கிடைக்கல. நான் என்னப்பா செய்கிறது, புலம்பல் தானே வருது. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஆமாங்க, அதுக்கு தான் 7வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தாவே, உமது கிருபையை எங்கள் மேல் காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உயிர்ப்பிப்பாருங்க, கவலைப்படாதீங்க. அவருடைய கிருபை இன்றைக்கும் மாறல, அவருடைய ரட்சிப்பு இன்றைக்கும் மாறலை. யார் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேன் அவங்க மேல் கிருபையாக இருப்பேன், யார் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேன் அவங்க மேல் இரக்கமாக இருப்பேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறேன். அந்த அன்பு தகப்பன், ஆசீர்வாதத்தை கொடுக்குற இரட்சகர், பெரிய காரியங்களை செய்கிற இரட்சகர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மன்றாடுங்க, கண்ணீர் விடுங்க, ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. மற்ற எந்த மனுஷன்ட்டையும் வேண்டாம், ஜெபத்தில் உட்காருங்க. உங்களுக்கு தெரிந்த பாடலில் பாடுங்க, இல்லைன்னா கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா என்று சொல்லி கேளுங்க. ஏன்னா உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அழகாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை இல்லையா? அதனால தான் சொல்கிறாரு, கர்த்தாவே, உமது கிருபையை எங்கள் மேல் காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். அப்போ தான் நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுவோம். உங்களுடைய வசனம் தான் எங்களை உயிர்ப்பிக்கும் ஆண்டவரே. உங்கள் கிருபை தான் எங்களை உயிர்ப்பிக்கும், உங்கள் வல்லமை தான் எங்களை உயிர்ப்பிக்கும், உங்கள் அக்கினி தான் எங்களை உயிர்ப்பிக்கும், உங்கள் அபிஷேகம் தான் எங்களை உயிர்ப்பிக்கும், உங்கள் வார்த்தை தான் எங்களை உயிர்ப்பிக்கும். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏசப்பாட்ட மன்றாடி கேளுங்க. நீங்கள் என்ன, நாங்கள் எங்கேப்பா போவோம், யாருப்பா இருக்கிறாங்க, எங்கேப்பா எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், நாங்கள் விடுதலை பெறணும் ஆண்டவரே, நாங்கள் நன்மையை பெறணும் ஆண்டவரே. இந்த ஜூன் மாதம் 29க்குள்ளே வந்துட்டோமே, எங்களுக்கு அற்புதம் நடக்காதா, அதிசயம் நடக்காதா? அப்பா நீர் இறக்கம் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டுப்பா. ஆமாப்பா, ஒரு ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கணும் ஆண்டவரே. எங்களை திரும்ப உயிர்ப்பீங்க ஆண்டவரே. நீங்கள் தான்ப்பா உயிர்ப்பிக்கணும், நீங்கள் தான் அற்புதம் செய்யணும். இந்த கடன் பிரச்சனை போதும், வார்த்தை போர் போதும், குடும்ப சொந்தங்கள் உறவுகளில் வந்த பிரச்சனைகள் போதும், சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனங்கள் போதும், மற்ற பிரச்சனைகள், மற்ற கடன்கள், வேதனைகள், துன்பங்கள் போதும் ஆண்டவரே. நீர் எங்களை உயிர்ப்பையும் அற்புதமாய் நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.